பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் உங்க சிஸ்டர். பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? சிஸ்டர் நான் மஞ்சுளா புருஷோத்தமன். ஓகே. 65 இயர்ஸ் சிஸ்டர். இப்போ நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்க? உங்களோட ரட்சிப்பின் அனுபவங்கள், ஏசப்பா எப்படி உங்களோட வாழ்க்கையில வந்தார்? அந்த அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுவீங்களா? நான் வந்து பேசிக்கலி நான் வந்து ஹிந்து பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸ் ஹிந்துஸ். நம்மளுக்கு கிறிஸ்தவ டச்சே இல்லை. ஆனா நாங்க படிச்சதெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ். அதனால ஜீசஸ் எல்லாம் என்னன்னு தெரியும். ஆனா இது சமயம் இதுல இருக்கணும் அப்படின்னா இல்லை. ஏன்னா நாங்க ஹிந்து, அதனால அந்த ரைட்ஸ் தான் ரொம்பவே இருந்துச்சு. அம்மா நான் ஒண்ணு கவனிச்சது, அம்மா அப்பா வந்து இந்து இதுலயுமே உண்மையாவே ஆண்டவரை நேசிச்சாங்க. அந்த மத்ததுல மாதிரி அந்த சம்பிரதாயங்களை விட ஆண்டவர்னா உண்மையானவருங்கிறத அவங்க இந்து சமயத்திலயும் நான் கண்டேன். அப்ப நம்மளும் அந்த மாதிரி தான் வளர்ந்தோம், ஆண்டவர்னா உண்மையானவருன்ட்டு. அப்படி இருக்கிற நேரத்துல ஏன்னா சின்னதுல இருந்து எனக்கு கொஞ்சம் வீசிங் இருந்துச்சு. அப்ப அம்மா அப்பா சரியா சரியா நான் பெரிய அளவுமே என்னைய தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் செய்யறது, என்னோட கூட இருக்கிறது. நான் தான் எல்டர் ஃபேமிலியில. அப்ப வீசிங்னால அம்மா அப்பா சரியா கஷ்டப்பட்டிருக்காங்க, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா அன்கான்சியஸ் ஆன நிலைகள் கூட. அப்பா ஸ்டார்ட்ல சொல்ல சொன்னாரு, எனக்கு ஸ்டடிஸ் சரி வராது, வீட்டுல வச்சிருவேன். இதனால நான் ஃபர்ஸ்ட் சிக் ரூம்ல தான் இருந்திருக்கிறேன். அப்ப அப்படி இருக்க நேரம் அப்படியே நான் படிப்பை விட விடுச்சு ஹையர் ஸ்டடிஸ் செய்யறதுக்கு அப்படி அப்படி பஸ்ஸுகளுக்கு நிக்கிற நேரம் ஃபார்மசியில மருந்து வாங்கிட்டு நின்று வீசிங் ஆக்களை கண்டிருப்பேன், குனிஞ்சுக்கிட்டு மூச்சுட்டு கஷ்டப்பட்டு அப்படித்தான் இருந்தேன். அப்ப அந்த நேரத்துல அவருக்கு வீசிங் கூடி சீரியஸான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம. அப்ப நான் அந்த அன்கான்சியஸ் ஆகி அம்மாவுக்கு எழுப்பிக்கிற முடியல. அப்ப அம்மா அப்படி வெளியே வர நேரத்துல எப்படி சரி ஒரு ஆண்டவர் அறிஞ்ச ஒரு சிஸ்டர் அம்மாவை கண்டு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, நீங்க இப்பவே அங்க போங்கன்ட்டு. அப்ப அம்மா என்னைய அன்கான்சியஸ் நிலையில வச்சுட்டு அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த சிஸ்டர்ஸ் அங்க அம்மாவுக்கு பிரேயர்ஸ் முடிய காட்டி நின்று முடிஞ்ச பிறகு சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்க இவ்வளவு நேரம் வந்து உடனே சொல்லலை அப்படின்ட்டு. அந்த ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அம்மாவோட வீட்டுக்கு வந்து அவங்க ப்ரே பண்ணி என்னைய எழுப்பி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எழுப்பி இருக்கிறேன். அப்ப அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ப்ரேயர் மீட்டிங் போனோம் சிஸ்டர். ப்ரேயர் மீட்டிங் போன பிறகு அந்த அந்த சிஸ்டர்ஸ் பார்த்தா அவங்க வந்து அப்படி அன்புல தான் அவங்க எங்களுக்கு வந்தாங்க. அன்பு, அவங்க ஆண்டவருக்குள்ளவங்க, அன்பானவங்க. நேத்தா இன்னுமே இந்த மனசுல இருக்கு. உண்மை ஆண்டவர் அறிஞ்சவங்க அன்பு தான் கூடவே இருக்குது. அப்ப அந்த அன்பு தான் இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்துச்சு. அப்ப அவங்க மூலியமா நினைச்சுட்டு அவங்களே இவ்வளவு அன்புன்னு இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பு, அதுதான் எனக்கு இவ்வளவு தூரம் என்னை நான் அது சரியான விசுவாசம் வச்சுட்டேன் சிஸ்டர். ஏன்னா பைபிள் கொடுத்தாங்க, பைபிளை வாசிக்க நாளுக்கு நாள் வாக்கு தத்தங்கள் என்னைய வழி நடத்தினா அதுக்கு ஜீவன் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைக்குமே அதை நான் அனுபவிக்கிறேன். அந்த ஜீவன் இருக்குது சிஸ்டர். அந்த விசுவாசத்துல தான் நான் இன்னுமே நடந்தேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். நீங்க எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிற காரியத்தை நீங்க சொன்னீங்க. மெய்யாகவே இந்த சகோதரருடைய சாட்சியை கேட்கும் போது அவங்களோட தீராத அந்த வியாதியில அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வியாதி நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பரிகாரியா இருந்தார். அவங்க ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது மெய்யாகவே ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை தந்தார். இந்த சகோதரி சொன்னதான சாட்சியில ஒரு காரியம் நான் விளங்கி கொண்டது என்னன்னா, அதாவது அந்த சிஸ்டர்ஸே இவ்வளவு அன்பா இருந்தாங்கன்னா அவங்கள சேவிக்கிற ஆண்டவர், அவங்க ஊழியம் செய்யற ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருப்பார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த சகோதரி சொன்னாங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறதான ஜனங்கள், நம்ம மற்ற ஜனங்களுக்கு காட்டுறதான அன்பு தான் அவங்களை ஆண்டவர் பக்கம் இழுத்து கொள்ளும் ஒரு காரியத்தை நான் இங்க வலியுறுத்துறேன். அப்போ ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். நம்மளும் அன்பாகவே இருக்கும் போது, நம்ம மற்ற சகோதரர்களை நேசிக்கும் போது, நம்மளுடைய அந்த அன்பினூடாக அவர்கள் தேவனை அறிந்து கொள்கிறதுக்கு இது ஒரு வழி என்பது இந்த சாட்சியினூடாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சகோதரி கிட்ட ஆண்டவருடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரிங்க சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தார், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார்? இப்ப மட்டுமா இந்த பாதையில நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம ஓட மாட்டோம் இல்லையா? அப்ப கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் அற்புதங்களை செய்தார், கர்த்தர் உங்கள்ட்ட எப்படி எல்லாம் பேசினார், இடைப்பட்டார், இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சிஸ்டர் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அதை போட்டு காட்டினாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எனக்கு சரியான மாதிரி என்ன மனசு தொட்டுருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதை பார்க்கவே முடியல, ஆண்டவர் பட்ட கஷ்டத்தை. அவர் இவ்வளவு பாடங்களுக்காக பட்டா இந்த வீசிங் வந்து அதோட கம்பேர் பண்ண நத்திங்காவே பட்டுச்சு. அப்ப அதனாலவே நான் நிறைய சகிக்க பழகிக்கிட்டேன் சிஸ்டர். ஆண்டவரை பார்த்து அவர் இவ்வளவு அவமானப்பட்டாரு. இப்ப நான் இதெல்லாம் ஏமாத்துறோம் அந்த இதனால தான். ஏன்னா நான் எல்டர்னால வீட்டுல கொஞ்சம் எனக்கு செல்லம் கூட, எல்லா ஃபேவரேஷன் கூட, அது எல்லாமே நான் விட்டு வந்து அந்த ஆண்டவரை பார்த்துதான் சிஸ்டர். அதனால சகிக்கிற தன்மை வந்துச்சு, அன்பு. மற்ற சிஸ்டர் நான் வந்து
இந்த எனக்கு வந்து சின்னதுல இருந்து ஃபேமிலியில ஒரு ஆளை ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து அப்படி அந்த வயசுல நம்மளுக்கு அந்த காலகட்டத்துல ஹாஸ்டல்ல வளர்ந்தனால இந்த இதுகள்ல ஈடுபாடு இல்ல. எப்படா வீட்டுக்கு போவோம்? என்ன சாப்பிடுவோம்? அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு. அப்போ ஃபோர்ஸிபலா மேரி பண்ண வேண்டிய நிலைமையில நான் அது ஒரு விருப்பம் இல்லாம மேரி பண்ண ஒரு சிச்சுவேஷன். அப்ப அந்த டைம்ல நான் என் ஹஸ்பண்ட மீட் பண்ணேன். அவர் உண்மையா ஒரு அன்பானவரு. அப்ப நான் அவரோடயே வாழணும்னு நினைச்சேன். அப்ப அந்த இத பிரேக் ஆகி நான் இப்ப என்ன கட்டியிருக்க ஹஸ்பண்ட் தான் கட்டுனேன். அப்ப அந்த நேரம் அவங்க நிறைய சாபங்கள் விட்டாங்க அந்த பழைய ஆட்கள். ஹிந்துஸ் தானே சிஸ்டர், சரியான மாதிரி கர்சிங். அப்ப அது ஒண்ணுமே எனக்கு பலிக்கல சிஸ்டர். அப்ப என்ன இப்படி வந்த பிறகு கவனிச்சது என்னன்னா, ஆண்டவர் உண்மையை ஏத்துக்கிட்டு விசுவாசமா ஆண்டவர் வார்த்தையை கடைப்பிடிச்சிருக்கிற நேரம் சாபங்கள் நம்மளுக்கு பலிக்காது. கேட்கிறவங்க கூட உண்மையுமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டா சாபங்கள் பலிக்காது. ஏன்னா நம்ம விசுவாசத்துல வாழ்றனால. அப்ப நான் இவர மேரி பண்ண அவர் ஹிந்து. இப்ப இன்னைக்கு அவரோட ஃபேமிலியில அவரோட இவர் ஹஸ்பண்ட், அவரோட அம்மா, பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டனால, அவங்க மேரி பண்ண ஃபேமிலிஸ் அப்பயே அந்த நெட்வொர்க் பெருசாயிடுச்சு. எல்லாருமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் அந்த தனித்தனியா எனக்கு சுவிசேஷம் சொல்ல கிடைக்காட்டியும் நான் வேலை செய்யற இடங்கள்ல நான் பெருசா நான் சொல்ல போறது இல்ல. ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் செய்வார். அந்த வார்த்தைக்கு அவங்களே திரும்ப சொல்லக்கூடியதா இருக்கு. சிஸ்டர் இந்த காரியத்துக்காக மிஸ் ஜெபிங்க நீங்க. அப்படியே நீங்க இப்படி நடக்கிறீங்க. நான் சொல்லியிருந்தேன், பைபிள் இப்படித்தானே சொல்றான், இப்படித்தானே நடக்கணும், அதனால தானே இப்படி நடக்கிறது. இப்படி உலகத்துல சரி வராது, இப்படி வாழ இல்லாத அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த ஆண்டவர் முறையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் நல்லாவே இருக்கிறேன் சிஸ்டர். நல்லா சுகமா இருக்கிறேன். குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு. நான் இந்த பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்குற நேரம் சிஸ்டர் பெரிய சேவிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இல்ல. ஹஸ்பண்ட் நல்ல வேலை செய்தாரு. ஆனா நாங்க நல்லா செலவழிச்சோம், ஃபேமிலிஸ பார்த்தோம். சேவிங்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. கல்யாணம் கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு காசுகள் இருக்கல. ஆனாலும் நம்ம முழங்கால இருந்து ஜெபிக்கிறது, நானும் அவரும் இந்த காரியங்கள் ஜெபிக்கிற நேரம் நாங்க நினைக்காத இடத்துல இருந்து சிஸ்டர் பிள்ளைகள கல்யாணத்தை நல்ல ஒரு ராயல் வெட்டிங் மாதிரி ஆண்டவர் பிள்ளைகள் ரெண்டே நல்லா கல்யாணம் செய்து வச்சார் சிஸ்டர். நம்மளோட கையில செலவு இல்லாம பிள்ளைகளுக்கு வசதியை கொடுத்தாரு. பிள்ளைகளை படிக்க வச்சாரு. கல்யாணம் ரெண்டும் நல்லா நடந்துச்சு. பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்காங்க. அவரும் இப்ப அவரு ஒரு 10 இயர்ஸ்க்கு பிறகுதான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கு ஆண்டவர் சிச்சுவேஷன் அவருடைய நான் ஆர்குமெண்ட்ஸ் போறதில்ல. நான் நடத்தையில தான் சிஸ்டர் ஆண்டவரை பத்தி. அப்ப அவரும் ஆனா அவர் அப்ஜெக்ஷன் இல்ல. பிரேயர் மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. எங்க தாய் வந்து அந்த என்னைய ஸ்டார்ட்ல பிரேயர் மீட்டிங் கூட்டு போனாங்க. அவங்க அதுல இருந்தே அவங்க ஆண்டவருக்குள்ள நல்ல விசுவாசமா வந்துட்டாங்க. அவங்க ஊழியம் செய்தாங்க சிஸ்டர். அவரும் மருமகனுக்காக ஜெபிக்கிறது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது. இப்ப இவருக்கும் ஹஸ்பண்ட் அவரு ஆண்டவர் ஒரு நிலை சந்திச்சாரு. இப்ப அவர் ஆண்டவர் நல்ல விசுவாசமா ஏத்துக்கிட்டாரு. என்னைய விட அவர் ஆண்டவருக்குள்ள இப்ப பைபிள வாசிச்சு என்னைய விட அவர் விசுவாசமா இருக்கிறாரு. அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். சிஸ்டர் சொல்றதான காரியங்கள் என்னன்னா, இயேசுவோட அந்த கல்வாரி பாடுகளை அவங்க வந்து பார்க்கும்போது, முதல்ல ஆண்டவருடைய அந்த கல்வாரி காட்சிகளை வந்து அவங்க தியானிக்கும் போது அவர்கள் ஒப்பிட்டதான வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் பட்டதான அந்த வேதனை, சிலுவையில பட்டதான பாடுகளை காட்டிலும் என்னுடைய வீசிங் வந்து பெருசா தெரியல அப்படி என்று. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை தந்தார். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது 5வது வசனத்துல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்னொரு இடத்துல நம்முடைய வியாதிகளை, நோய்களை சுமந்தார் இருக்குது. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நிச்சயமாகவே இந்த ஒரு வார்த்தை இயேசுவோட கல்வாரி பாடுகளை இது வந்து சித்தரிக்கிறதான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை படிக்கும் போது வியாதி உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் இந்த அதிகாரத்தின் மேல கையை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து ஜெபிப்பீர்களானால், இயேசுவே எனக்கு கல்வாரி சிலுவையில எனக்காக நீர் இவ்வளோ பாடுபட்டீர், உம்முடைய ரத்தத்தினால அந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை உண்டு, உம்முடைய நீர் சிந்தனதான அந்த ரத்தத்துல என்னுடைய சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை உண்டு என்று டெய்லியும் இந்த அதிகாரத்தின் மேல நீங்கள் கைகளை வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு வாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்கிறத அந்த வியாதியை நீங்க ஜெயிப்பீர்கள். நாங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறோம். சகோதரியும் ஜெயித்திருக்கிறார்கள். மெய்யாகவே சகோதரியுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்தோட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்த மகளோட, அதாவது பிள்ளைகளோட திருமண காரியங்களுக்கு அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியங்கள் எல்லாம் நடத்தி தந்தார். நீங்களும் உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைகளை குறித்ததான உங்களோட குடும்பத்தோட காரியங்களை குறித்ததா யாரு பயந்து கலங்கி என்ன நடக்குமோ என்ன செய்வோமோ என்று கலங்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் இந்த வேளையில நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க.
இந்த சகோதரருடைய வாழ்க்கையில தேவன் செய்ததான அற்புதங்களை உங்களோட வாழ்க்கையிலும் செய்வாங்க. அடுத்தது இந்த சகோதரி சொன்னாங்க, கணவன் வந்து ரட்சிக்கப்படல. ஆனாலும் என்னுடைய நடக்கை நிமித்தம் நான் அவங்கள வந்து அந்த வீட்டில் நடந்துக்கிற சூழ்நிலைகள் நிமித்தம் அவர் பார்த்து ரட்சிக்கப்பட்டார் என்று. அப்போ நம்மளுடைய கற்புள்ள நடக்கையை கண்டு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை நம்ம வந்து ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அதனால நீங்க நிச்சயமாகவே நீங்க எல்லாரும் ஜெபிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி முழு குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்க, உங்கள் குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் மனம் திரும்புங்கள். இந்த சாட்சிகள் எல்லாம் நாங்கள் ஏன் வெளியே கொண்டு வருகிறோம் என்றால், இவர்களோட ஜீவிதத்துல கர்த்தர் செய்ததான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.